வணக்கம். திருமந்திரம் 11வது பாடல். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் ஏலும் பெருந்தெய்வம் யாதொன்றும் இல்லை. முயலும் முயலில் முடிவும் மற்றாங்கே பயலும் மழைமிகிர் பேர் நந்திதானே. இந்த பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் ஏலும் பெருந்தெய்வம் யாதொன்றும் இல்லை. இந்த உலகின் பழமையை ஆராய்ந்து பார்த்தால் சிவபெருமானை போன்ற ஒரு பெருந்தெய்வத்தை தொலைவிலும் பார்க்க முடியவில்லை, அருகிலும் பார்க்க முடியவில்லை. முயலும் முயலில் முடிவும் மற்றாங்கே. இந்த உலக உயிர்கள் அனைத்தும் ஏதோ ஒன்றை அடைய முயலும் முயற்சியும் அவனே, அதன் பயன்களிலும் அவனே. பெயலும் மழை மிகிர் பேர் நந்திதானே. பருவத்தே பெய்து பயன் தரும் மழை மேகமும் அவனே, அவனே நந்தி எம்பெருமான். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் ஏலும் பெருந்தெய்வம் யாதொன்றும் இல்லை. முயலும் முயலில் முடிவும் மற்றாங்கே பெயலும் மழை மிகிர் பேர் நந்திதானே. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் எம் மூல முதல்வனான சிவபெருமானை போன்ற வேறு ஒரு தெய்வம் இல்லை. அவனை அடைய அவன் அருளை பெற ஆண்மக்கள் முயலும் முயற்சியிலும் அவனே, அதன் பயன்களிலும் அவனே. பருவத்தே பெய்து பயன் தரும் மழை மேகமும் அவனே, அவனே நந்தி எம்பெருமான். பாடல் 12. கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் எனப் பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிலார்களே. கண்ணுதலான். நுதல் என்றால் நெற்றி. கண்ணுதலான் நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமான். காதல் விருப்பம். கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும். நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமான் இந்த உலக உயிர்கள் அனைத்தும் இன்புற்று வாழ தம் அருட்கருணையை வாரி வழங்க விருப்பத்தோடு காத்திருக்கின்றான். எண்ணிலி தேவர் இறந்தார் எனப் பலர். எண்ணற்ற தேவர்கள் இறந்துவிட்டதாக எண்ணுகின்றனர். மண்ணுருவார்களும் வானுருவார்களும் மண்ணுலகில் வாழ்பவர்களும் விண்ணுலகில் வாழ்பவர்களும் அண்ணல் இவன் என்று அறியகிறார்களே. சிவபெருமானின் மேன்மைத்தன்மையை அறியாமல் இருக்கிறார்கள். கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் என பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிறார்களே. நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமான் இந்த உலக உயிர்கள் அனைத்தும் இன்புற்று வாழ தம் அருட்கருணையை வாரி வழங்குவதற்காக விருப்பத்தோடு காத்திருக்கிறான். இதை உணராதவர்கள் நெற்றிக்கண் அழிக்கும் தன்மை உடையது என்று எண்ணுகின்றனர். அவ்வாறு அவர்கள் எண்ணக்கூடிய மூன்றாவது கண்ணான நெற்றிக்கண் அழிக்கும் தன்மையுடையது அல்ல, அளப்பரும் அருட்கருணையை வாரி வழங்க வல்லது. நெற்றிக்கண்ணால் நிறைய தேவர்கள் இறந்து விட்டதாக எண்ணுகின்றார்கள். நெற்றிக்கண்ணால் நிறைய தேவர்கள் இறக்கவில்லை, அவர்கள் அமர வாழ்வு பெற்றார்கள். மண்ணுலகில் வாழ்பவர்களும் விண்ணுலகில் வாழ்பவர்களும் சிவபெருமானின் மேன்மைத்தன்மையை அறியாமல் இருந்ததே இதற்கு காரணம் என்று திருமூலர் பாடுகிறார். நன்றி.